களே ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். நான் தமிழர் கண்டுபிடித்த முருகன் கண்டுபிடித்த சித்தர்கள் கண்டுபிடித்த பச்சிலை மூலிகைகள் தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை வெளிப்படுத்தி வருகின்றேன். ஆராய்ந்து அனுபவித்து வெளிப்படுத்தி வருகின்றேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நான் 30 ஆண்டுகளாக மருந்து எதுவும் உண்ணாமல் இயற்கையான உபாதி எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து வருவதற்கு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகா அதுதான் எனக்கு மருந்துண்ணா மருத்துவமாக இருக்கிறது. உலகுக்கு வருமுன் காக்கும் வைத்தியத்தை சொன்னவன் தமிழன் என்பதை ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். நான் ஆரோக்கியமாக இருப்பதை உங்களுக்கு சொல்லி நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக தான் இந்த பதிவு போடுகிறேன். எனக்கு ஆதரவு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள், பிறருக்கு பகிருங்கள். மனிதன் சமூகம் ஒற்றுமை வாழ்ந்தால்தான் இந்தியா முன்னேற முடியும். உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? செம்மறி ஆடுகள் போல் இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் நினைப்பார்கள். தமிழர்களின் தமிழ் அறிவியல் பேரறிவாளிகளால் தான் இன்றைக்கு உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்க முடிகிறது. ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகா, அப்புறமா சுயமரியாதை, சமத்துவ சமுதாயம், மனிதநேயம் போன்ற தமிழர்களின் முன்னெடுப்புகளால் இந்தியாவில் தலை சிறந்து தமிழ்நாடு விளங்குகிறது. இதை வட மாநிலத்தவர்களுக்கும் எடுத்து சொல்வதற்காக நாம் ஒற்றுமையாக இருந்து தமிழர்களின் கண்டுபிடிப்புகளை திறம்பட தெரிந்து கொண்டு நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கண்டுபிடித்த தமிழரே நோய்வாய்ப்பட்டு இருந்தால் மற்றவன் மதிக்க மாட்டான். எனவே நாம் ஒழுக்கமாக இருந்து ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்து மற்ற மாநிலங்களுக்கு மற்ற மொழிகாரர்களுக்கெல்லாம் தமிழன் கண்டுபிடித்தது என்பதை தெரிவித்து ஆரோக்கியமாக இருந்தால்தான் தமிழை மதிப்பார்கள். இப்போது தமிழை எடுத்து விடலாம், தமிழை மறைத்து விடலாம், தமிழை ஒழித்து விடலாம் என்று ஒரு கூட்டம் உலவுகிறது. இதனால் நான் இந்த பதிவை போடுகிறேன். தமிழ் அறிவியல் உலகுக்கு தேவை. தமிழன் கண்டுபிடித்த யோகா, கபடி, வர்மக்கலை, வான் சாஸ்திரம் அப்படிப்பட்ட பல்வேறு கலைகள் இருந்திருக்கின்றன. ஆதியில் 5 விதமான நிலங்களை கண்டுபிடித்திருக்கின்றான் மனிதன். முருகர் கண்டுபிடித்தது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகாவை நான் ஆராய்ந்து அனுபவித்து ரசாயன மாற்றங்களை உண்டாக்கி வாழ்வதை தெளிவாக சொல்லி வருகின்றேன். நம்பிக்கையோடு என்னுடைய என்னுடைய வீடியோக்களை பார்த்து யோகாவை செய்து பிபி சுகர் என்பது ஒரு நோய் அல்ல. பிபி சோதனை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும் என்று சோதனை பண்ணும்போது நீங்கள் சிரித்தபடி உட்காந்து அப்படி சிரித்தீங்கன்னா 20 பாயிண்ட் குறையும். 140 என்றால் 120 ஆகும். சிரித்துக்கொண்டு அன்பாக பேசிக்கொண்டு நீங்கள் பிபியை செக்கப் செய்தால், சோதனை செய்யும்போது சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தால் 20 பாயிண்ட் குறையும். அதே போல் என்றும் செய்யாதே சாதாரணமாக இருந்தால் உங்களுக்கு 140 பிபி காட்டும். இதுபோல் பல்வேறு. அதே மாதிரி சர்க்கரை நோய் இருப்பவர்கள் தன் உள்ளங்கையை தரையில் படும்படி காலை மடக்காமல்
உள்ளங்கை தரையில் படும்படி குனிந்து தொட்டால் சுகர் வராது, வரும் முன் காத்து கொள்ளலாம். நான் பல்வேறு பதிவுகள் போட்டிருக்கின்றேன். சர்க்கரை வராமல் இருப்பதற்கும், பிபி வராமல் இருப்பதற்கும், சாதி பேதமற்று வாழ வேண்டும். திரும்பூரர் சொல்லியிருக்கின்றார், ஒன்றே உடம்பே கோயில், உயிரே தெய்வம். அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கின்றார், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்கிறார், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஜோதியை தவிர வேறு கடவுள் நமக்கு தேவையில்லை என்று அவர் வாழ்ந்திருக்கின்றார். இப்படி பல்வேறு தெளிவுப்பாடையான தமிழர்கள் அறிவுபூர்வமான முன்னெடுப்புகளை செய்து சமுதாயம் சமத்துவமாக வாழ்வதற்கு மனிதனை மனிதனாக மதித்து தீண்டத்தகாதவன் இல்லை. உலக நாடுகளில் என்னென்ன சாப்பிடுகிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க என்பதை தெளிவுபடுத்தி நாமும் வாழ்ந்தால்தான் நம்ம நாடு முன்னேற முடியும். தமிழன் இந்த ஒருமுன் காக்கும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை நல்லா கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து நோயில்லாமல் வாழ்ந்தால்தான் தமிழுக்கு மரியாதை கிடைக்கும். நான் யோகா கற்றுக் கொடுக்கும்போது சிலர் முணுமுணுத்ததை நான் பார்த்திருக்கின்றேன். யோகா கற்றுக்கூடாது, அது ஆண்மை போய்விடும், யோகா நம்மளாம் செய்யக்கூடாது, அது சோம்பேறிகள் செய்வது அப்படின்னெல்லாம் முணுமுணுப்பார்கள். அதெல்லாம் சிலர் ஏமாற்று வேலைக்காரர்கள் சொன்ன பொய்கள். யோகா செய்தால், ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்தால் ஆண்மை வீரியமாகும். அதற்காக 3 பயிற்சி இருக்கிறது, நான் செய்து காட்டியிருக்கின்றேன். அதுபோல் ஒவ்வொன்றையும் நீங்கள் மேற்கொண்டு எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள். குழந்தை பிறப்பதற்கு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. செருப்பு தேய்க்கும் தொழிலாளி செருப்பு தன் காலில் எப்படி இறுக்கி பிடிக்கிறானோ அதுபோல் உங்கள் கால் 2ஐயும் பாதத்தை 2ம் இணைத்து உட்கார்ந்தால் பட்டுப்பூச்சி போல் சிறகடிக்கும் பட்டுப்பூச்சி சிறகு போல் விரித்து விரித்து காலை கூட்டினால் ஆண்மை வீரியமாகும் என்பதை நான் பல தடவை சொல்லியிருக்கின்றேன். எனவே ஒருமுன் காக்கும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை செய்து ஆரோக்கியமாக இருங்கள். சமத்துவமாக ஒற்றுமையாக வாழ்ந்து தமிழை இந்தியாவிற்கு மேம்படுத்தி வாழ வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நான் 20 மணி நேரம் உழைக்கின்றேன். இரவில் செக்யூரிட்டி வேலை, பாதுகாவலர் வேலை, பகலில் கடை வைத்து சமோசா, டீ, போண்டா, வடை போன்றவற்றை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே தான் ஆரோக்கியமாக இருப்பதனால்தான் உங்களுக்கு நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை பற்றி விவரமாக சொல்லி வருகின்றேன். ஒரு நாளைக்கு பட்டை அடிக்கிறான், ஒரு நாளைக்கு சாமி இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னலாம் நீங்கள் என்ன கேவலமாக பேசாதீங்க. நான் பட்டை அடிக்கிறது எதுக்காகன்னா, சாம்பல் விறகை எரிக்க சாம்பல் இருக்குது இல்லையா, அந்த சாம்பலை வெள்ளையாக இருக்கிறது எடுத்து பூசினாக்கா மூளைக்கு கால்சியம் சத்து கொண்டு போகும். அதை தமிழன் கண்டுபிடித்தது. அதுதான் முருகனுக்கு பட்டை அடிப்பது. அந்த மாதிரி சாம்பலை பூசினால்தான் ஆரோக்கியம் கிடைக்குமே தவிர இந்த வாசனை திரவம் போட்ட ஒரு திருநூறு கொடுக்குறாங்கல்ல, அதனால் எந்த பிரயோஜனம் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நெத்திக்கு பூச வேண்டியது சாம்பல் பூசினால்தான் கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து மூளைக்கு வரும். அதனால் நான் பூசுகிறேன், பூசாமே இருக்கலாம், அது தவறில்லை. எனவே இது கடவுள் கண்டுபிடித்தது. கடவுள் எதையும் கண்டுபிடித்ததில்லை, கடவுளுக்கு உருவமும் கிடையாது, எதையும் கண்டுபிடித்ததும் கிடையாது. கடவுள் 9 கிரகங்களாலான நம்முடன் ஓம் நம சிவாய என்பது 9 கிரகங்களாலான நம் உடம்பு என்பதுதான் உண்மை. பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.